ஓனங்க மக்களே நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் டபிள்யூபி இந்த ஆரம்பிச்சிட்டாங்களே ப்ரோபோஸாக விட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 20 நாட்கள் இருக்குது காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு நடுவில் மொத்த படத்தையுமே ப்ரோமோவில் ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல டபிள்யூபி. ஏகப்பட்ட புது சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸில் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தது குறைக்கி இந்த ஷர்ட் கண்டிப்பாக காலையிலேருந்து எல்லாருமே இந்த ஷர்ட்டை பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆனால் போகிற வழியில் என்ன இந்த முக்கில் இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸில்லா மேலே ஃபுட்பால் அடிச்சு சவாரி செஞ்சுட்டு இருக்காரு. டேய் போன படத்தில் என்னடா சண்டை போடுறங்கிற பேரில் கட்டி பிடிச்சி உருட்டு இருந்தீங்க, இங்கே பாருங்களேன் அசால்ட்டாக மேலே முதுகில் ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் காட்ஸில்லாவுமே ஒன்றும் செய்யலைங்க. இங்க என்ன நடக்குது அண்ட் எந்த ஃபைட்டை நோக்கி இந்த பக்கம் ரெண்டு பேருமே ஓடிட்டு இருக்காங்க சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருக்கு. இது பத்தாது குறைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட்ஸுமே இருக்கு. மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி காங் அதாவது சூக்கோவை மீட் பண்ணுறாரு. ஸோ கிடைச்சிருக்க அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஆக்சுவலாக சூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் காங் டீமுக்கு அதாவது ஸ்கார் கிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒரு உளவாளியாக தான் வர போறாராம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவர் நம்ம காங்கை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் காங்கை கொண்டு போய் டேரெக்டாக அந்த டீம் கிட்ட அதாவது இந்த பதுங்கி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கூட்டம் அந்த ஸ்கார் கிங் டீம் கிட்ட அடிமைகள் கிட்ட ஒரு அடிமையா சிக்க வைக்கிறதுக்காக தான் சூக்கோ இந்த இடத்துல நம்ம காங்க மீட் பண்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ சூக்கோ பார்த்தோன்னே நம்ம காங் சிரிக்கிறார் போல. பிகாஸ் ஏதோ ஒரு டிவி ஸ்பாட்ல இந்த சிரிக்கிற ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகியிருக்கு. காங்க சிரிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்க பார்த்துக்கோங்க. சிரிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம சூக்கோவை ஃபாலோ பண்றாரு. இந்த இடத்துல சூக்கோ காடு மலை உயரமான பள்ளத்தாக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே கடந்து போய் இந்த ஒரு குட்டி குளத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி தெரியுது. இங்க தான் எல்லாருமே தங்கி இருக்காங்க, உன்னை எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூக்கோ தான் இந்த இடத்துல காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு கிட்ட கொண்டு வரது மட்டும் இல்லாம குளம் எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தியா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி குளத்துல குத்தாட்டமும் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஷாலோகள் பார்த்தாலே தெரியும் குளத்துல இருக்க அந்த தண்ணீரை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே காங்க வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே எனக்கு சரியா படலி அப்படிங்கிற பத்தி ஒரு டவுட்டோட தான் பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது. சூக்கோவை நம்பலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் பாசிபிளி இந்த இடத்துல காங்குக்கு வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு அப்பா அந்த குழந்தைய அந்த பீச் பக்கம் விளையாட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார்ல அந்த மாதிரி கூட நம்ம காங் பார்த்துட்டு இருக்கலாம். பட் இந்த கேப்ல தான் மற்ற கொரில்லாஸ் வந்து இந்த பக்கம் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. சூக்கோவுமே பார்த்து பயப்படுற மாதிரி இருந்தாலும் சூக்கோ தான் டெக்னிக்கலா இந்த இடத்துல மற்ற காங் இருக்க இடத்துக்கு நம்ம காங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ மற்ற காங் இனம் வந்து நம்ம காங்க கிங் காங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பொழகுறாங்க, லைக் அப்படியே மொத்தமாக கட்டி போடுறாங்க. அண்ட் அவங்க செஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கோடு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஷாட்டை நீங்க பார்க்கும்போது நம்ம ஸ்கார் கிங் பின்னாடி ஒரு 4 பேர் அந்த சிவப்பு கோடு போட்டு அந்த பாடி கார்ட்ஸ் பண்ணி நிற்கிறாங்களே அவங்க தான் பாசிபிள் இந்த இடத்துல நம்ம காங்க இந்த இடத்துல கட்டி போட்டுக்கலாம். அண்ட் மற்ற காங் இனம் வந்து ஒரு இடத்துல பதுக்கி இருக்காங்களே ஸோ அந்த இடத்துக்கு நம்ம காங்க கூட்டிட்டு போகிற வேலையுமே இவங்க தான் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ சூக்கோ தான் லைக் ஏமாத்தி நம்ம காங்க இங்கே கூட்டு வந்து மாட்டி விட்டுருக்காரு போல. இந்த மாதிரி தான் அந்த கூட்டத்தில் இருக்க மற்ற எல்லா காங்கையுமே நம்ம ஸ்கார் கிங் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் செஞ்சிருக்கலாம். பட் இந்த முறை அவர் கை வச்சது தப்பான காங் மேல. ஏன்டா கை வச்சோன்னு சொல்லி நம்ம ஸ்கார் கிங் வருத்தப்பட போறார் போல. ஸோ இந்த இடத்துல நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கணும்னு சுற்றி இருக்க மற்றவங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவர் கையில் இந்த பேட்டில் ஆக்ஸ்மே இருக்கு. பட் மற்றவங்க எல்லாருமே சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பழங்காலத்தில் இந்த கிளாடியேட்டர் ஃபைட்னு சொல்லுவாங்கல்ல அந்த கொலோசியத்தில் மிகப்பெரிய கொலோசியத்தில் 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, சுற்றி இருக்கவங்களா வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காங்குமே என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாம இருக்க அந்த சமயத்தில் தான் ஸ்கார் கிங் வெர்சஸ் காங்குங்கிற அந்த ஃபைட்டே கிக் ஆஃப் ஆகும் நம்புறேன். ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஸ்கார் கிங் கூட இந்த பக்கம் காங் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பேட்டில் ஆக்ஸோட தான் சண்டை போட்டுருக்காரு. பட் அந்த பேட்டில் ஆக்ஸை எப்படி ஒரு ஸ்கார் கிங் தட்டி விட்டுருக்காரு போல. அந்த ஃபைட்டோட எக்ஸ்டெண்டட் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம காங்கால அந்த ஸ்கார் கிங்கை சமாளிக்க முடியல. ஸோ காங் அண்ட் ஸ்கார் கிங் மோர் லைக் சேம் ஹைட்ல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் காங் வந்து பார்த்தீங்கன்னா பல்கா இருக்கு, அதெல்லாம் வந்து அஜய்லா நகர முடியல. பட் அதுவே அந்த பக்கம் நம்ம ஸ்கார் கிங் அந்த பெல்ட்லாம் அடிக்கிறாரு. இந்த வாங்கி கடை லெஃப்ட் ஹுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலைகீழ ஜம்ப் பண்ணி பைசைக்கிள் கிக்லாம் அடிக்கிறாருங்க, நல்லா இருக்கு பார்க்க. ஸோ நம்ம காங்கை விட ஸ்கார் கிங் வந்து பார்த்தீங்கன்னா அஜய்லா இருக்காரு, ரொம்ப லைக் ஃப்ளூயண்டா அப்படியே பறந்து அடிக்கிறாரு. ஸ்கார் கிங் ஒல்லியா இருந்தாலும் இந்த மாதிரி அவர் பறந்து அடிக்கிறதா நம்ம காங்கால சமாளிக்க முடியல நம்புறேன். பட் காங்குமே ஒரு கட்டத்தில் அஜய்லா இருந்தவர் தான் தன்னை தானே மெருகேத்திட்டு வந்து தக்காளினா பறந்து அடிக்கிறியா இந்த வாங்கிக்கன்னு சொல்லி டிராப் கிக் அடிக்கிறாரு. இந்த ஷாட்ல இருக்க பாருங்க, பறந்து வர அதாவது எகிரி அடிக்க வர நம்ம ஸ்கார் கிங்கை அசால்ட்டா நம்ம காங் வந்து டிராப் கிக் பண்றாரு. எனக்கு என்னவோ ஃபைனல் ஃபைட்டு வெறித்தனமாக இருக்க போது நம்புறேன். ஸ்கார் கிங்கு காங்கு காட்ஸில்லா ஷீவம் மாத்திரான்னு சொல்லி ஒரு ராயல் ரம்பிளே நடக்க போகுது. அது முக்கியமாக இந்த டிராப் கிக்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்கு. அண்ட் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காங்க யாரோ தூக்கி அடிச்சிருக்காங்க. காங்க அப்படியே பறந்து வந்து ஒரு பில்டிங்கில் மோதி நிற்கிறாரு. இவ்வளோ தூரம் ஸ்கார் கிங் தூக்கி அடிச்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. மேபி லைக் நம்ம காங்க இந்த இடத்துல ஷீமோ கூட சண்டைக்கு போயிருப்பாரு என்னமோ. ரொம்ப அடிக்கிறாடா நான் ஸ்கார் கிங்கை பார்த்துக்கிறேன் ஷீமாவை காட்ஸில்லா பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி இதில் தான் டீம் பிரிச்சிருப்பாங்க போல. பட் ஓவராலாக பார்க்கும்போது காங்கோட ஃபைட்லாம் வெறித்தனமாக இருக்கு. பட் காங் இந்த இடத்துல மட்டும் நம்ம ஷீமாவை மீட் பண்ண போகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கார் கிங் ஃபைட் அப்பவும் ஷீமோ மீட் பண்ண போறாரு. ஸோ அந்த ஷாட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து பயந்துட்டு நிற்கிறாருல, ஸோ ஆப்போசிட்ல அவன் நிலத்தை நீங்க நோட் பண்ணி பாருங்க, நிலம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஷீமோ அந்த ஃப்ராஸ்ட் பைட் பிரெத்தை விடவே இல்லை, அதோடைய அந்த ஐஸ் பவரை யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஷீமோ வந்து நிற்கிற அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ ஷீமோ எந்த அளவுக்கு ஒரு கோல்டு பிரெத்தை தான் இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. பவர் யூஸ் பண்ணாமலே ஷீமோ வர இந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ பவர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக
இப்போ எதில் இருக்கவன் சல்லியாக நொறுங்குற அளவுக்கு ஐஸாக மாறிடுவான். அதுக்கப்புறம் தான் ஆப்வியஸாக நம்ம காங் வர்சஸ் அந்த ஷீமோங்கிற ஃபைட் கிக் ஆஃப் ஆகியிருக்கணும். அந்த இடத்துல காங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் ஓடி வந்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஜியாவை தான் காங் வந்து மீட் பண்ணியிருக்கு நம்புறேன். ஸோ ஜியா இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஹீஸ் ஹர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. காங்குமே கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்க மாதிரி தான் தெரியுது. கை கண்டிப்பாக உடஞ்சிருக்கணும்னு நம்புறேன். இல்லைனா கை வந்து ஃப்ராஸ்ட் பைட்டால் மொத்தமாகவே டேமேஜ் ஆகியிருக்கவும் சான்சஸ் அதிகம். அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் அந்த பீஸ்ட் க்ளவுஸை முன்னாடி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க போல. பீஸ்ட் க்ளவுஸ்க்குள்ளேயே ஒரு இடி பவர் இருக்கதா சொல்லப்படுது. அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. லைக் ஒரு எலக்ட்ரிஃபைங் பவர் இருக்கதா சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் ஸ்டேட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பீஸ்ட் க்ளவுஸ் வேறு லெவலில் இருக்கும் போது இப்போ அந்த முக்கியமான சீன் கிட்ட வருவோம். ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா காங் ஒன்றா ஓடி வரதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த இடத்துல நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓட முடியலடா, என்னை விட நீ வேகமாக ஓடுற, அதனால என்ன போகிற வழியில் இறக்கி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா மேலே ஏறி சவாரி பண்ணுறாரு. காட்ஸிலாவும் அதை அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நகரவே இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஒரு உருவம் அந்த காட்ஸிலா மேலே ஏறுது. பட் காட்ஸிலா லைக் ஒரு தூசி ஏறுற மாதிரி அப்படியே தட்டி விட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ காட்ஸிலாவோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 99,000 tons. காங்கோட எடை ஒரு 60லேருந்து 100 டன்னுக்குள்ளே தான் இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்பவே கம்மி. பட் 99,000 tonsோட இந்த பக்கம் காட்ஸிலா எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. டயட் இருந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கு. நம்ம காங்கோட கம்பேர் பண்ணும்போது காட்ஸிலா ஒல்லியாக இருக்குங்க பார்க்கும்போது. அது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி டேங்க் மாதிரி பொறுமையாக நகர்த்திட்டு இருந்தா காட்ஸிலா இப்போதைக்கு லைக் செம்ம ஃபஸ்ட்டாக செம்ம அஜைலாக இருக்கு. காங்கை விடவே வேகமாக ஓடுது. அதோட கையெல்லாம் எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க. ஸோ காட்ஸிலாவுக்கு வேற மாதிரி ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் காங்கால என்னால் ஓட முடியலன்னு சொல்லி இந்த பக்கம் காட்ஸிலா மேலே சவாரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. காட்ஸிலா வர்சஸ் காங்ல ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல சமாதானம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லைக் இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகடா மாறிவீங்க. காட்ஸிலா எப்படி தான் வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னு தெரியல. பட் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு லைக் காங் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா மேலே சவாரி பண்ணுற மாதிரியே ஆப்போசிட் சைடில் ஷீமா மேலே ஸ்கார்கிங் சவாரி பண்ணிட்டு வரலாம் நம்புறேன். ஸோ ஷீமா மேலே ஸ்கார்கிங் வரதை பார்த்த உடனே தான் காங்குக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கலாம். நீ மட்டும் தான் சவாரி பண்ணி வரா, நானும் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே போட்டிக்கு இந்த இடத்துல வந்து சண்டைக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல 4 பேர் 4 மாஸ்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஃபைட் கிக் ஆஃப் ஆகணும். ஆல்மோஸ்ட் கடைசி ஃபைட்டோட பிகினிங்காக தான் இது இருக்கணும்னு நம்புறேன். ஆனால் வேற லெவலில் பண்ணிக்கிறாடி. எத்தனை பேர் காங் காட்ஸிலா மேலே சவாரி பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆடிங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காம் பண்ணுங்க. ஆல்சோ இந்த இடத்துல நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த டண்டர் க்ளவுஸை வச்சு இந்த டார்சல் ஃபின்ஸை பிடிக்குது. டார்சல் ஃபின் வளையும் உள்ள உடையும் உள்ள அது பார்க்கும்போது கிறிஸ்டல் மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அதை சூடாக இருக்கும்னு நினச்சேன். பட் காங் வந்து அதை அசால்ட்டாகவே ஹேண்டில் பண்ணுது. இந்த இடத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு தெரியல. பட் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. மாத்திராவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் மாத்திரா அண்ட் ஷீமோவை எந்த ஒரு டீசர்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம WB காட்டவே இல்லை. ஏகப்பட்ட டீசர் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் இந்த ஷீமோவோட முகத்தை அவங்க தெளிவாகவே காட்டலை. ஸோ ஷீமோ மட்டும் ஒரு சீக்ரெட்டான மான்ஸ்டரை இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸிலாவோட வால் வந்து ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை உடைக்குது. அந்த ஓரத்தில் நம்ம ஷீமோவோட அந்த முதுகு தண்டு மட்டும் தெரியுது. அதாவது அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் மட்டும் தெரியுது. ஏகப்பட்ட ப்ரோமோஸ் பார்த்து தான் இருக்கேன். பட் எங்கேயுமே தெளிவாக நம்ம ஷீமோவை காட்டலை. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக WBயை பாராட்டி ஆகணும். பட் இப்போவே இவ்வளோ ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 20-25 நாட்கள் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அந்த கேப்பில் எவ்வளோ ப்ரோமோஸ் வரும்போது அதில் கண்டிப்பாக ஷீமோவை காட்டிடுவாங்களா இல்லையாங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. மேபி ட்ரெய்லர் 3ல் நம்ம ஷீமோவை ஒரு தெளிவாக ஒரு ஷாட் வந்து காமிக்க வேணாம் நான் கேட்டுக்கிறேன். செகண்ட் ட்ரெய்லரே போதும். அதை மட்டும் கட் பண்ணி ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணாலே போதும் நம்புறேன். புதுசாக இந்த சீக்வன்ஸுமே காட்ட தேவையில்ல. முக்கியமாக அந்த காட்ஸிலா மேலே காங் ஏறி சவாரி போகிற அந்த சீக்வன்ஸ்லாம் ட்ரெய்லரில் பார்த்துட்டு தான் வேறு லெவலில் இருந்திருக்கும். செம சர்ப்ரைஸாக இருந்திருக்குங்க. இது வந்து லைக் இப்போ அந்த சர்ப்ரைஸை உடச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பத்தாததுக்கு வரைக்கும் இப்போ நிறைய லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கேன். கொஞ்சம் உஷாராக இருங்க. பெரிய பெரிய வெப்சைட்ஸ் கூட அந்த லீக்கான பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லீக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி சர்ப்ரைஸை தேக்கி வச்சுக்கோங்க. ஹைப் இருந்தால் தான் படம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்கும்போது. கவலைப்படாதீங்க, நான் எந்த ஒரு லீக்டு பிக்சர்ஸுமே இங்கே கவர் பண்ண மாட்டேன். நோ வரிஸ். பட் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணி ஸ்பாயில் ஆக்காதீங்க. அதை சொல்ல வரேன். ஸோ இந்த சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் காட்ஸிலா எக்ஸ் காங்காக செம ஹைப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு அசமான வீடியோ லைக் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா